அண்மை செய்தி, திருச்சியில் இருந்து காரைக்கால் புறப்பட்டிருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சியில் இருந்து காரைக்கால் புறப்பட்டிருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காரைக்காலில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமித்ஷா அங்கு புறப்பட்டிருக்கிறார். திருச்சியில் இருந்து காரைக்காலுக்கு புறப்பட்டிருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காரைக்காலில் பாஜக பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கும் நிலையில் அதில் பங்கேற்பதற்காக திருச்சியில் இருந்து காரைக்காலுக்கு புறப்பட்டிருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது திருச்சி செய்தியாளர் இளவரசன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். இளவரசன், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது திருச்சியில் இருந்து காரைக்காலுக்கு புறப்பட்டிருக்கும் நிலையில் இது பற்றிய விவரம். கண்டிப்பா ஓமா, காரைக்கால் நடைபெறவுள்ள பாஜக பொதுக்கூட்டத்திற்காக நேற்று இரவு திருச்சியில் தனியார் நட்சத்திர விடுதியில் மாவட்ட ஆட்சியர் சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தார். இன்று காலை பாஜக பிரமுகர்களை சந்தித்த பின்னர் தற்பொழுது திருச்சியில் உள்ள நட்சத்திர விடுதியிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு சாலை மார்க்கமாக சென்று கொண்டுள்ளார். இந்த நிலையில திருச்சி மாவட்ட பாஜகவினர் அவருக்கு வரவேற்பு அளிக்கும் விதமாக மத்திய உள்துறை அமைச்சர் வரும் அந்த கண்டோன்மெண்ட் மாநகராட்சி சாலை பகுதியில ஆயிரக்கணக்கான பாஜக தொண்டர்கள் சாலையில் இருந்து மலர் தூவி பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் வாகனத்தில் இருந்து கொண்டே கையசித்து பாஜக தொண்டர்களை உற்சாகப்படுத்தினர். பாஜக தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் அதே நிலையில மத்திய உள்துறை அமைச்சரை வரவேற்கும் விதமாக பரமசிவன் அம்மன் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களில் வேடமணிந்து மேடையில் இருந்து நடனமாடி கையெழுத்து மத்திய உள்துறை அமைச்சருக்கு உற்சாகமூட்டினர். அப்பொழுது தொடர்ந்து அந்த பகுதி வழியாக பாஜக தொண்டர்களிடம் கையெழுத்தவாறே வாகனம் மூலம் தற்போது திருச்சி விமான நிலையம் சென்று கொண்டுள்ளார். திருச்சி விமான நிலையத்துக்கு செல்லும் அவர் இன்னும் சற்று நேரத்துல அங்கிருந்து தனி ராணுவ விமானத்துல காரைக்காலுக்கு செல்கிறார் ஹெலிகாப்டர் மூலம். அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அதற்கு பிறகு பிற்பகல் திருச்சி விமான நிலையம் வருகிறார் ஹெலிகாப்டர் மூலம். ஹெலிகாப்டர் மூலம் வரும் அமித்ஷா அவர்கள் மீண்டும் திருச்சி விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு புறப்பட உள்ளார். உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவரசன்.